ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜே மாஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் சித்ராதேவி பிளான் பண்ணி மகா கையிலே ஜூஸ் போட வச்சு அதுக்கப்புறம் கௌதம் மூலியமாக ஐஸ்வர்யா கொடுத்து குடிக்க சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா பார்த்த கௌதம், இந்த ஐஸ்வர்யா ஜூஸ் குடி அப்படின்னு சொல்ல எதுக்காக இப்போ திடீர்னு ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க, நீ ரொம்ப டயர்டாக இருப்பல்ல, அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்ல, கௌதம் எனக்கு இந்த ஜூஸ் பிடிக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ? நாம எனக்கு இந்த ஜூஸ் பிடிக்காதே, இது எப்படி உனக்கு பிடிக்காம போகும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்த கோடீஸ்வரி எப்படி அந்த ஜூஸை வந்து ஐஸ்வர்யாவுக்கு குடிப்பாட்டி விடுறாங்க. இதனால சித்ராதேவி ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த பக்கம் கௌதமும் சந்தோஷப்பட, கௌதமை பார்த்த சித்ராதேவி எப்படியும் நம்மளால் இந்த வேலையை பண்ண முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் கோடீஸ்வரி எப்படியும் முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. ஜூஸ் குடித்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு தடவையும் ஐஸ்வர்யாவே வந்து நோட் பண்ணிட்டு இருக்காரு கௌதம். அது வயிறு வலிக்குதுன்னு கத்துறாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஐஸ்வர்யா எழுப்பின கௌதம், உனக்கு ஒன்றும் இல்லையா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு என்ன ஆயிடுச்சு கௌதம், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படுக்க, திரும்பவும் என்ன பண்ணுறாரு கௌதம், அதே மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு கௌதம், எதுக்காக இப்படி சும்மா கேட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் சூர்யா ரொம்பவே தலைவலியோட இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து மகா என்ன பண்ணுறாங்க, நோண்டி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் விஷயத்த சொன்னதுக்கப்புறமா, கொடுங்க நானே தைலம் தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு மகா தைலம் தேய்ச்சி விடுறாங்க. இதுக்கப்புறமா சூர்யா படுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மகா என்ன பண்ணுறாங்க, கிண்டலும் கிளியுமா வந்து சூர்யாவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. பக்கம் சித்ராதேவி ஐஸ்வர்யா ஏதாவது கத்த ஆரம்பிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம் கிட்டேயே வந்துட்டு இருக்காங்க. திருட்டுத்தனமாக பார்க்க ஆரம்பிக்க, அந்த சமயத்தில் இந்த கோடீஸ்வரி என்ன இங்கே நிற்கிறேன்னு சித்ராதேவி பார்க்க, சித்ராதேவி உடனே பயந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் எதையோ சொல்லி கோடீஸ்வரியை வந்து சமாளிக்கிறாங்க. அடுத்த சீனில் மகா தலை குளிச்சுட்டு வராங்க. சூர்யா தூங்குறத பார்த்து தூக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க ரசிச்சிட்டதுக்கப்புறம் தூக்கத்தில் வந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கிட்ட போயிட்டு எடுக்கிறாங்க. மகாவுடைய அந்த ஈரமுடி சூர்யாவோட முகத்தில் பட ஆரம்பிக்குது. எழுந்துற தருணத்தில் மகா என்ன பண்ணுறாங்க, போய் பின்னாடி நின்று தலையை தோட்டிட்டு இருக்காங்க. தூங்கி எழுந்த சூர்யா மகாவை பார்க்குறாரு. மகாவுடைய அழகை ரசிக்க, அதுக்கப்புறம் மகா கிட்ட தன்னோட அன்பை வந்து வெளிக்காட்டுறாரு. இப்படி சூர்யா மகா ரெண்டு பேரும் அன்பா ஒன்னா இருக்கிறத பார்த்தா விஜயோட அம்மா சிரிச்சுக்கிட்டே, நான் வந்து தவறான நேரத்தில் வந்துட்டேன் போல இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க. அஜ்ஜோ, இப்படி இருந்ததை வர பார்த்துட்டாங்களே, இதோட என்னென்ன பேச போறாங்களே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதுவாக ஃபீல் பண்ணுறாரு சூர்யா. இந்த பக்கம் ஐஸ்வர்யோட ரூமுக்கு வெளியில் வந்த சித்ராதேவி, இன்னும் வந்து வேலை செய்யல, மாத்திரை நைட்டு சாப்பிட்ட மாத்திரையாச்சு, இன்னும் அமைதியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த பக்கம் நிற்க, அதே தருணத்தில் கோடீஸ்வரி அங்கேருந்து வரதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஐயோ நைட்டே நம்மளை பார்த்து பயங்கரமாக வந்து கேள்வி கேட்டாலே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தொடப்பத்தை எடுத்துகிட்டு வந்து பெருக்கிற மாதிரி ஆக்ஷன் காட்டுறாங்க. இந்த வந்த கோடீஸ்வரி சித்ராதேவியை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னது நீங்கள் பெருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேள்வி கேட்குறாங்க. கோடீஸ்வரி இந்த பக்கமாக போனதுக்கு அப்புறமா கௌதம் வெளியில் வராரு. என்னாச்சு கௌதம், எனக்கு ஏதாவது வயிறு வலின்னு சொன்னாலா இல்லையா, ஒன்றும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைம்மா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்ல, திடீர்னு வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க ஐஸ்வர்யா. என்னாச்சு கௌதம், சீக்கிரம் போய் பாரு, இப்படி நம்ம கொடுத்த மருந்து இப்போ தான் வேலை செஞ்சிருக்கு போல அப்படின்னு ஐஸ்வர்யா ரூமுக்கு போக, ஐஸ்வர்யா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் ரூமில் ஒரு பள்ளி இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க சித்ராதேவி. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா எப்படி சித்ராதேவி கிட்ட மாட்டுறாங்க, இதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, இது எல்லாமே டிவிக்கு முன்னாடி பார்த்து தெரிஞ்சுக்கணுமா, அப்போ மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.